துக்க தொண்டை அடைக்குது. ஏப்பா இந்த வீட்டு நம்பர் 14 தானே? ஆமா. ஐயோ துக்கத்துல என் வாயில வார்த்தையே வரமாட்டேங்குது. சுரேந்தர் 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 அங்கிள் சுரேந்தர் அங்கிள் சுரேந்தர் அங்கிள் என்னாலேயே ஜீரணம் பண்ண முடியல. உன்னால எப்படிப்பா? ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் உன்னை சந்திக்க போறேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? ஆனா அந்த ஆண்டவன் உன்னை இப்படி சோதிச்சான். யார் இது? ஆனா உன்னோட இழப்பு ஈடு செய்ய முடியாத. சும்மாவா சொன்னாங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு? அப்பாங்கிறவரு குருவுக்கு ஒப்பானவர். அந்த அப்பா செத்துட்டாரு. அப்பா இருக்காருங்க. அது பிரம்மப்பா. கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். அப்பப்பா சும்மா இருங்கப்பா. அவங்க உங்க அப்பா செத்துருந்தாதான் அதோட வேதனை வலி என்னங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏங்க இத்தனை பேர் வீட்டுல இருக்கிறீங்க, செத்தால் போட்டோக்கு ஒரு மாலை மாடணும் கூட உங்களுக்கு எல்லாம் தோல்லையா? கிருஷ்ணாரி அங்கிள். ஐயோ சுரேந்தரோட பர்ஸ்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா பார்த்தது, அதுக்குள்ள ப்ளோ அப் பண்ணிட்டாங்களே. அடடா கைய விடுங்கயா. கொஞ்சம் இருங்க. ஐயோ ஆளாளுக்கு எது கைய பிடிக்கிறீங்க? முதல்ல அவருக்கு ஒரு மாலை போட்டுருவோம், அப்புறமா பேசுவோமே. இல்லங்க, நீங்க அவருக்கு மாலை போடக்கூடாது. ஏங்க ஒரு மாலை கூடவா அந்த ஆள் வக்கீல்லாம் போயிட்டாரு. வாட் எ மிரக்கிள். யாரோ ஒருத்தர் ஒரு தடவை உயிர் தெரிந்தாரு, அதுக்கப்புறம் இவர்தான் ரெண்டாவது ஆளா? இல்லையா, அவர் இன்னும் சாகவே இல்ல. பின்ன செத்து போனது சுரேந்திரோட அம்மா. அம்மாங்கற? ஆமாங்கற. சுரேந்தர் அப்பா செத்தா கூட பரவாயில்ல, தாங்கிக்கலாம். ஆனா அம்மா செத்தா சொல்றாங்களே. அப்பாவை குருன்னு சொன்னேன், ஆனா அம்மா கரு, ஐ மீன் கருவை உருவாக்குறவங்க. கருவை உருவாக்குனா தான் குருவுக்கே மதிப்பு, இல்லனா அந்த ஆள் வேஸ்ட்ல கேச்சு. அது இல்ல அங்கிள், அது மாம்ஸ் வந்ததுல இருந்து இந்த தாக்குதே. யார் இந்த சுனாமி? நானும் இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். இல்ல சுரேந்தர் அங்கிள் கொலைறாரு. வந்தது வராதமா யார் என்னன்னு கேள்வி கேட்ட சுரேந்தர் அப்செட் ஆயிடுவான். கொஞ்சம் விட்டு பிடிக்கும். ஏங்க அவன் டார்கெட்டை நீங்க தான் போல இருக்கு. வந்ததுல இருந்து உங்களை தான் ரவுண்ட் அடிக்கிறான். உங்களுக்கு ஆப்படிக்கிறதுக்குள்ள ஒரு டீயை காப்பி கொடுத்து பேக்கப் பண்ணிடுவாங்க. சுரேந்தர் நான் வந்த வேகத்திலே திரும்பிடலாம் தான் நினைச்சேன். ஆனா உன் விரக்தியை பார்க்கும்போது உன்னை ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு வாரத்துக்காக நான் இங்க தங்கணும்னு நினைக்கிறேன். என்ன அங்கிள் இப்படி கேக்குறீங்க? ஒரு வாரம் இல்ல, நீங்க ஒரு மாசத்துக்கு எங்க தங்க. Thank you very much. டாடி ஒரு நிமிஷம். இந்த அங்கிள் பேரு சம்பூர்ணம். நான் வெளியூர்ல தங்கி படிச்சிட்டு இருந்தேனே, அப்போ அங்கிள் எனக்கு பழக்கமானாரு. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இவங்க காட்ஃபாதர் மாதிரி. ஹலோ ஹலோ. இனிமே ஒரு மாசத்துக்கு அங்கிள் நம்ம வீட்லயே தங்கட்டும். why not? Thank you. ஏன் சுரேந்தர் நம்ம வீட்ல வேலைக்காரங்க யாரும் இல்லையா? பிச்சை இருக்காரு. ஓ இவர் வேலைக்காரரா? மாதிரி. ஏன் என்ன விஷயம்? இல்ல என் பேக்க ஃப்ரண்ட் ஹால்ல வச்சிட்டு வந்தேன், அதை எடுத்து எங்க வைக்கணும். ஓ போய் இந்த பேக் எடுத்து என் ரூம்ல வைங்க. உங்க ரூம்லயா? அதான் கெஸ்ட் ரூம் இருக்கல மாப்ள. இல்ல நான் எந்த வீட்டுக்கு கெஸ்டா போனாலும் அந்த வீட்டுக்காரனாவே மாறிடுவேன். அது சரி. நீங்க பேக் எடுத்து வச்சிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு காட் போட்டு எடுத்து வாங்க. காஃபி காஃபி எடுத்துக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன் சுரேந்தர். எதுக்கு அங்கிள்? நான் இல்லாத கேப்ல கெட்டி மேளம் கொட்டி கட்டில துள்ளி குதிச்சிட்டீங்க போலுக்கு. அது வேலைக்காரியா? இல்ல குறிப்பறிஞ்சு கொடுத்ததுனால ஒருவேளை வீட்டுக்காரியோ என்னவோன்னு நினைச்சிட்டேன். எனிவே தேங்க் யூ, காட் பிளஸ் யூ. சாரிங்க, ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க போலுக்கு. ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. வேண்டாம் அங்கிள், நான் வீட்லயே இருக்கிறேன். சும்மா இரு, நான் சுரேந்தரை கொஞ்சம் வெளியே கூட்டு போயிட்டேன். என்ன பேசிட்டு இருக்காருல்ல வெளியிலன்னா? இல்ல எந்நேரம் வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடந்து அம்மாவையும் நினைச்சிட்டு இருந்தா மென்டல் டிப்ரெஷன் எப்படி இறங்கணும் வேண்டாம். அதனால நான் கிளப் கூட்டு போயிட்டேன். ஏய் பேசும்போது என்னடா கிளப்னா? கிளப்னா பில்லியர்ட்ஸ் இருக்கும். சுரேந்தர் காலேஜ் டேஸ்ல மணிக்கணக்கில் நேரம் போறதே தெரியாம பில்லியர்ட்ஸ் ஆடுவாப்ல. சோ அங்க கூட்டு போய் ஆட வச்சோம்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி வரும்போது ஃப்ரெஷ்ஷா வருவான். வாய மூடா. இவ்வளவு நாள் சுரேந்தர் கூடவே இருக்க, என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? நேத்து வந்தவர் எவ்வளவு அக்கறை இருக்கார் பாரு. மன்னிச்சிடுங்க, நேத்து உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் நீங்க எவ்வளவு நல்ல கேரக்டர்னு தெரியுது. இன்னும் என்ன பத்தி போக போக நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப நாங்க போயிட்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா வர்றோம். கமான். அறிவு இருக்காடா உனக்கு? பேசும்போது குறுக்க வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்க. இப்ப சொல்லு என்ன விஷயம்? மாம்ஸ் அவர் நேத்து வரும்போது நல்லா குடிச்சிட்டு வந்தாரு. இப்ப கிளப்புக்கு வேற கூட்டிட்டு போறேன்றாரு. இவர் ஊத்துறது இல்லாம சுரேந்தருக்கு ஊத்தி விட்டாருன்னா என்னடி அப்போ சொல்ல? எங்க சொல்ல விட்டீங்க? என் புள்ள தப்பு பண்ண மாட்டேன். ரெண்டு கையிலும் புடிங்க அங்கிள். சரி
பிடிச்சிட்டீங்களா? பிடிச்சிட்டேன். நான் எதுக்காக உங்களை 2 கையிலையும் பிடிக்க சொன்னேன் தெரியுமா? எதுக்கு? நீங்க கீழே விழுந்துட கூடாது, அதுக்காக தான். யார், நானா? ஆ. என் நேரம். நான் இப்பவே ஊருக்கு புறப்படுறேன். ஊருக்கா? நீங்க எதுக்கு ஊருக்கு போறீங்க? சுரேந்தர், சார் ஊருக்கு போய் தான் ஆகணும். நீ பொட்டி எடுத்து கிளம்பு. சரி. இருங்க, இப்ப நான் குடிச்சதுனால தானே அங்கிள் ஊருக்கு கிளம்பணும்னு. Shut up. நோ, குறுக்க பேசுறது பேட் மேனர்ஸ்னு சொல்லி கொடுத்த அப்பா, நீங்க முதல்ல அதை ஃபாலோ பண்ணி என்ன முழுசா பேச விடுங்க. சுரேந்தர். அங்கிள், நீங்களும் மேனர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது டாடி, அங்கிள் என் மேல ரொம்ப அக்கறை எடுத்து இங்கே இருந்து ஸ்ட்ரெயிட்டா என்ன பில்லியர்ட்ஸ் டேபிளுக்கு தான் கூட்டிட்டு போனேன். அங்க போனா அங்கிள் உங்களுக்கு இந்த ஆட்டம் தான் ஆட தெரியாது, நீங்க பாருக்கு போய் தேவையானது போட்டுட்டு உங்க ஆட்டத்தை ஆரம்பிங்க என்ன. அதுக்கு அங்கிள், இந்த பார்ல இருக்கிறதெல்லாம் ஃபாரின், எனக்கு இந்த லோக்கல் பட்டம் போட்டா தான் இந்த ரேப் டான்ஸ் இந்த பிரேக் டான்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அங்கிள் போனதுக்கு அப்புறம் தான் ஏன்டா அவர் தினம் இந்த ஆட்டம் ஆடுறாரு யோசிச்சு பார்த்தா எனக்காவது இப்பதான் அம்மா செத்து போச்சு. ஆனா அங்கிள் பிறந்த மறுநாளே அவங்களோட அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டாங்களாம். அப்புறம் அந்த பிளாஷ்பேக் இந்த பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பார்த்தப்போ என் காலு தானா நடக்க ஆரம்பிச்சது. எங்கடா போய் நிக்குதுன்னு பார்த்தா பார்ல வீர என்ன பாரு பாருன்னது. அப்புறம் அதுல ஒண்ணு எடுத்து பிடிச்சா பாவம் அந்த பிராண்டிப்பா, ஏன்டா என்ன மட்டும் பாக்கல என்னது. அப்புறம் அதுவும் சாப்பிட்டு அங்கிள் வந்தாரு. அங்கிள் என்ன பார்த்தால, நான் அங்கிளை பார்த்தால, அப்புறம் 2 பேரும் சேர்ந்தால. மன்னிச்சுக்கோங்க, நாளையில இருந்து தொடாம பாத்துக்கிறேன். மச்சான், துக்கம் விசாரிக்கிறதுக்காக யாரோ மதுரை மில் ஓனரா வந்திருக்காரு. மில் ஓனரா? ஆமா, பாக்குறதுக்கு அந்தஸ்தா இருக்காரு, வசதியான கார் வந்து இறங்கி இருக்காரு, தூரத்து சொந்தம் வேற சொல்றாரு. அவரா? நம்பவே முடியல. சொந்தம்னா அதுக்கெல்லாம் வந்துதானங்க ஆகணும். அது இல்லடா, சுரேந்தருக்கு முதல்ல அவரோட பொண்ணை தான் நான் பார்த்து 90% ஓகே பண்ணி வச்சிருந்தேன். இதுக்கு நடுவுல சீதா இன்னொரு பொண்ணுக்கு வார்த்தை கொடுத்ததால இந்த சம்பந்தம் வேண்டான்னு நான் சொல்ல போய் அது அவரோட சொந்த பந்தம் நடுவுல அவருக்கு பெரிய தலைகுனிவா போச்சு. என்ன மாதிரி வேற யாரையும் இப்படி கழுத்து அறுத்துறாதீங்கன்னு என் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு போனவர் அவர் இன்னைக்கு துக்க விசாரிக்க வந்திருக்காருன்னா பெரிய மனுஷன் தாயா. வணக்கம். வணக்கம், உட்காருங்கய்யா. அழாதீங்க சார். செத்தது யார் சார்? ஏன் சம்சாரம்? அவர் சம்சாரம். அவரே அழாம இருக்கும் போது நீங்க அழுதா தப்பாயிராதா சார்? தவறா எடுத்துக்காதீங்க, இவருடைய பர்சனல் டாக்டர் நானு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால கூடவே இருக்க வேண்டிய நிர்பந்தம். ஹார்ட் அட்டாக்? ஆமா சார். எவனோ ஒரு புறம்போக்கு கஸ்மால கேடு கட்டுவேன் இவர் பொண்ணு அவர் பையனுக்கு கட்டி கொடுக்கறதா 90% வாக்குறுதி கொடுத்துட்டு இவரை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டான். அப்ப ஹார்ட் அட்டாக் வருமா வராதா? கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மாரியா? எப்படி சும்மா இருக்க சொல்றீங்க சார்? இவர் அந்த கேப்பாரையே நம்பிட்டு இருந்ததுனால இவர் பொண்ணுக்குன்னு இருந்த 2 முறை மாப்பிளையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப இவர் பொண்ணு வீட்டோட குந்தி கிடக்கு. அப்ப அவனுக்கு பேதி புடுங்கணுமா இல்லையா சொல்லுங்க? யோ, புரியாம உளறாதயா. என் பொண்ணுக்கு பையனை கொடுக்கறேன்னு சொன்னதே இவங்கதான் ஐயா. ஐயோ, எனக்கு இப்ப பேதி புடிங்கிற போல இருக்கே. எதுக்கு நான் வாசல்ல நிக்கிறேன், நீங்க பேசிட்டு பைய வாங்க. பேசுறதையும் பேசிட்டு ரொம்ப வேண்டப்பட்டவரு. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாரு. நீங்க உடனே நினைச்சுக்காதீங்க. இல்ல பரவாயில்லைங்க, பழசெல்லாம் மறந்து இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். ரொம்ப நன்றி. நானும் இப்ப சென்னைக்கே வந்துட்டேன். ஓ, விஷயம் கேட்டதும் மனசு தாங்காம வந்துட்டேன். மெல்ல மெல்ல சமாதானம் ஆயிக்கோங்க. சரிங்க. சரி, போயிட்டு வாங்க.